செவ்வாயும் புதனும் ஒன்றாக சேர்ந்தால் படிப்பு எப்படி இருக்கும்? புத்தியில் வேகத்தன்மை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குமா? இருக்கும். வக்கீல் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனுக்கெல்லாம் அது தொழில்நுட்ப அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்துருங்க. புத பகவான் எங்கு இருக்கிறார், எப்படி இருக்கிறார்? அனைவருக்கும் வணக்கம். இப்போது இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா, செவ்வாயும் புதனும் ஒன்றாக சேர்ந்தால் படிப்பு எப்படி இருக்கும்? இந்த படிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும், மனம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும், ஞானம் அப்படின்ற விஷயத்துக்கும் தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது. மன ஓட்டம் எப்படி இருக்கும்? செவ்வாயும் புதனும் ஒன்றாக சேரும்போது நிறைய தடைகள் இருப்பதற்குண்டான தன்மை. இளமையில் தடை அப்படின்னு சொல்லுவாங்க. இளமையில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் இந்த செவ்வாயும் புதனும் எந்த இடத்திலிருந்து அதை இயக்குகிறார்கள் அப்படின்ற விஷயத்தை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். கடக லக்னம், ஏஎல்பி லக்னம், 2ஆம் இடம்னு சொல்லப்படுகின்ற சிம்ம ராசியில் செவ்வாயும் புதனும் இருக்கக்கூடிய தன்மை படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை தடை ஏற்படுத்துவதற்குண்டான தன்மை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த செவ்வாயும் புதனும் இணையக்கூடிய தன்மை என்ன விஷயத்தை சொல்லும்னா, அவசரமாக படிக்கிறது. எப்போவுமே படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, நிதானமான போக்கில் படிக்கணும். எப்போவுமே மைண்டு கூலாக இருந்தால் தான் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வரும். இப்போது மிதுன ராசியில் புத பகவான் இருக்கார் அப்படின்னு சொன்னாவே அவசரமாக ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கன்னியா ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார் அப்படி இருந்தாலும் அவசரமாக டிசைட் பண்ணுவாங்க. மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார், அவசரமாக டிசைட் பண்ணுவாங்க. புத்தியில் வேகத்தன்மை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குமா? இருக்கும். அதே மாதிரி மேஷத்தில் புத பகவான் இருக்கார் அப்படின்னு சொன்னவன் குதர்க்கமான புத்தி இருக்கக்கூடிய தன்மை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். சில விஷயங்கள் லைஃபுக்கு பயன்படும். ஓகேங்களா? இந்த குதர்க்கமான புத்தியே நாளைக்கு பார்த்திங்கன்னா வேறு விதமான, அதை வக்கீல் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனுக்கெல்லாம் அது ஃபேவரபுளாக இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி முக்கியமாக நிறைய பேருக்கு இந்த சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாமே ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய தன்மை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த புத பகவான் எங்கு இருக்கிறார், எப்படி இருக்கிறார் அப்படின்றத பொறுத்து ஒரு விஷயத்தை ஃபைனலைஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். புத பகவான் செவ்வாயும் புதனும் இணையும் போது இந்த முக்கியமாக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, தொழில்நுட்ப அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்துருங்க. ஓகேங்களா? இது எப்போ வரும் சார்? இனிஷியல் ஸ்டேஜில் தெரியாது. ஒன்றும் இல்லை, ஒரு டாய்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செஸ் கேம் கொடுப்பீங்க நீங்கள் விளையாடுறதுக்கு, இல்லை ட்ராயிங் கொடுப்பீங்க. ட்ராயிங்கை கரெக்டாக வரைவாங்களா அப்படின்னா ட்ராயிங்கை வரைய மாட்டாங்க சரியா. ஓகேங்களா? செஸ் கேம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? செஸ் கேம் விளையாடுவாங்களா? விளையாட மாட்டாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு ரொபாட்டிக் சம்மந்தப்பட்ட ஒரு பொம்மை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பில்டிங் சம்மந்தப்பட்ட பொம்மை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பில்டிங் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பொம்மையாக இருக்கும். அதை ஒன்று ஒன்றா கோக்கணும். இது கோர்த்து கரெக்டாக அந்த பில்டிங் மாதிரி உருவாக்கணும். அதை சின்ன வயசுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்னென்னா, அவன் வீடு கட்டுறதுக்கு ஆசைப்படக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். செவ்வாயும் புதனும் ஒன்றாக இருக்கும்போது கட்டிடம் சம்பந்தப்பட்ட ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். அப்போ நுட்பமான கட்டிடம் சம்பந்தப்பட்ட அறிவு, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட அறிவு, இண்டஸ்ட்ரியல் சம்பந்தப்பட்ட நாலேஜ், தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட அறிவுகள் எல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? இவன் ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இவனுக்கு நாலேஜ் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் சின்ன வயசில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா, சார் இவனா சார் இவன் அப்படின்னு கேட்கக்கூடிய தன்மை கொடுக்குமா? கொடுக்கும். ஏன்னா இந்த அவசர புத்தின்னு சொல்லுவோம்ல, இந்த அவசர புத்தி சரியாக படிக்க விடாது. சின்ன வயசில் எப்படி சார் படிக்க வைக்கணும் இவனுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிதானத்தை சொல்லி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் புதன் ஜாதகத்தில் இணைவு இருக்கும்போது நிதானமாக படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லலாம். அப்போ செவ்வாய் புதன் யாருடைய ஜாதகத்தில் இணைவு இருக்குன்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். இதனுடைய தன்மைகள் அவங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். ஆனால் படிப்பு எதை வைத்து நம்ம டிசைட் பண்ணணும்னா, இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். மேஷ லக்னம், ஏஎல்பி லக்னம், 2ஆம் இடத்துல செவ்வாய் புதன் இருக்குது சார், மிகவும் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய தன்மை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? இவங்கெல்லாம் தான் பெரிய அளவுக்கு வருவதற்குண்டான தன்மை கொடுக்குமா? இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சாதகமாக வருவதற்குண்டான தன்மை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். இதே சிம்ம லக்னம், ஏஎல்பி லக்னம், 2ஆம் இடத்துல செவ்வாய் புதன் இருக்குது சார்,
இவங்களுக்கு ஃபேவரபுளாக வரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் இவங்க தான் பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய லெவலில் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். இண்டஸ்ட்ரி லெவலில் பெரிய லெவலில் நுட்பங்கள் அதிகமாக தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஆனால் இவங்க என்ன, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தான் படிக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த விஷயத்தை பார்ப்போம். நன்றி.